என் குல தங்கங்கள், அதாவது பெண்கள். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. எடு மெஷர்மெண்ட் போடு, ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து இவ்வளோ போடு இவ்வளோ போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து அளந்து பார்த்து சமையல் பண்றவங்க தாங்க எங்க ஆண்கள். ஐயா, எங்களுடைய பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? மல்டி டாஸ்க் மகாராணிகள் எங்க பெண்கள். உண்மைதானே? உண்மைதான் கை தட்டுங்க. எங்களுடைய பெண்கள் எல்லாருமே மல்டி டாஸ்க் மகாராணிகள். எப்படி கேட்குறீங்களா? ஒரு பக்கம் குக்கர் விசில் அடிக்கும், இன்னொரு பக்கம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும். அதுக்கு இடையில எங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பாத்திரம் சேர்ந்துரும்ல, அந்த பாத்திரத்தை அப்படியே கழுவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பிள்ளை கூப்பிட்டு இருக்கும், ஒரு பக்கம் வாஷிங் மிஷின்ல போட்டிருப்போம், ஒரு பக்கம் வேற ஏதாவது. அத்தனை வேலையும் ஒரே நேரத்துல சமையலோடு சேர்த்து பக்குவமா செய்யறதாங்க எங்க பெண்கள். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. ஒரே வேலை, அந்த சமைக்கிற வேலை. அந்த சமைக்கிறதுக்குள்ள அப்பப்பா அவங்க படுற பாடு. ஐயா, அதாங்க நான் சொல்றேன். அதாங்க சொல்ல வரேன். ஐயா கண்டிப்பா சொல்றேன். என்ன பாருங்க, அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? இப்படிதான் என் வீட்டுல வேற ஒண்ணும் இல்ல, அவர் சமைக்கிறேன்னு சொல்வார். சரி, மனுஷன் சமைக்கட்டும். சமைச்சாலும் கூடவே இருந்து எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்கறது நான் தாங்க. அதை எடுத்துப்பா, இந்த இதை எடுத்துருவா, கழுவு எடுத்துருவா, இந்த வெந்தயத்தை எடு, பெருங்காயத்தை எடு. இதுக்கு எதுக்குங்க சமைக்கணும்? நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு சமைக்கணும்? நம்மளை போட்டு ப்ரெஷர் ஆக்கி டென்ஷன் ஆக்கி இவ்வளவு வேலை பண்றது ஆண்கள். அதை விட பாத்தீங்கன்னா எங்க பெண்கள் எப்படி தெரியுமா? மேனேஜ்மெண்ட் குரு. வீட்டுல காய்கறியே இல்லாட்டினா கூட இந்த தக்காளி வெங்காயம் இது இருந்தா போதும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதை வச்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒவ்வொன்றையும் செஞ்சு சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க எங்க பெண்கள். இந்த என்னதான் ஹோட்டல்ல செஃப் சமைச்சாலும் அம்மா மனைவி சமைச்சு கொடுக்குற மாதிரி வருமா? சொல்லுங்க பாப்போம். அதுதான் ஒரு பையன் கவிதை எழுதுறான். எப்படி எழுதுறான் பாருங்க. அன்பே லட்டே, ஆட்சி அமைச்ச புட்டே, அவத்திக்கிற கட்டே, காட்சி புறத்து பட்டே, கழுவாத தட்டே, வாடாத மொட்டே. இப்படி ஒண்ணுமே இல்லாம இப்படி பேசுறது தான் ஆண்கள். ஆனா எங்க பெண்கள் என்ன செஞ்சாலும் சரியா செய்வாங்க. ஐயா, ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க சொன்னாங்கல்ல, நீங்க தீர்ப்பு பெண்கள் பக்கம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போனவனையும் ஐயா நீங்க தீர்ப்பு சரியா பெண்கள் பக்கம் கொடுத்தீங்கன்னா